ஒரு சைடு யூஎஸ் ஈரான் வார், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஃபாலிங் யூஎஸ் இன்ஃப்ளேஷன். இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் பேனிக் ஆகணுமா? யூஎஸும் ஈரானும் பேக் இன் கான்ஃப்ளிக்ட். ஆனால் யூஎஸ் இன்ஃப்ளேஷன் நிறையவே இறங்கிட்டு இருக்கு. ஒன்று வந்து வெரி டெரிபிள் ஃபார் தி மார்க்கெட், வேரஸ் இன்னொன்று வந்து வெரி பாசிட்டிவ் ஃபார் தி மார்க்கெட். ஸோ வாட் இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் ஷுட் டூ? ஃபர்ஸ்ட் நெகட்டிவாக பார்ப்போம். இப்போ கான்ஃப்ளிக்ஸ் எஸ்கலேட் ஆச்சுன்னா க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் வெரி ஷார்ப்பாக ஏறும். நம்ம இந்தியா வந்து 84% ஆஃப் க்ரூடை இம்போர்ட் பண்ணுறோம். ஹையர் ஆயில் மீன்ஸ் ஹையர் இன்ஃப்ளேஷன். அந்த ப்ரெஷர் நம்ம ருபி மேலே விழும். இது ஷார்ட் டேர்ம் ரிஸ்க் ஃபார் அ மார்க்கெட். இதே பாசிட்டிவ் சைடில் பார்த்தோம்னா யூஎஸ் இன்ஃப்ளேஷன் இஸ் ஈஸிங். அது வந்து யூஎஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தள்ளும். இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும் போது குளோபல் மணி எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்க்கு மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. இது வந்து பேங்கிங், ஐடி அண்ட் குவாலிட்டி லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸில் எது வின் பண்ணும்? இஃப் வார் ரிமைன்ஸ் கண்டெய்ன்டு, யூஎஸ் இன்ஃப்ளேஷன் வில் ஓவர்வெயிட் தி ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், பட் மார்க்கெட் வெரி volatile இருக்கும். ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் எப்பவுமே ஹெட்லைன்ஸ்க்கு ரியாக்ட் ஆகாதீங்க, ப்ரிப்பேர் ஃபார் தம். ஜியோ பாலிட்டிக்ஸ் வில் கிரியேட் ஃபியர், ஆனால் ஃபாலிங் இன்ஃப்ளேஷன் வில் கிரியேட் hope. The winner will determine the next market trend.